எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் வந்து இருக்கேன். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வந்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து பார்த்தோம். இப்போ மேலே ஏறுறப்ப பார்த்தோம்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெல் விவசாயம் எப்படி பண்ணுறாங்க, இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக போய் அவங்ககிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தெரியுதா, இது ஃபுல்லாக மிளகு ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் நெல் விவசாயம் வந்து பண்ணுறாங்க. சமதளத்தில் பண்ணுற மாதிரி நெல் விவசாயம் பண்ணுறாங்க. வந்துருவியா? இங்கே நெல் மட்டும் தான் போடுவீங்களா, வேறு என்னமா போடுவீங்க? நெல் மட்டும் தான் போட முடியுமா? இங்கே மிளகு இருக்குது. வேறு என்னென்ன இங்கே இருக்குது? காஃபி, மிளகு. இப்போ தான் நடுறீங்கன்னா ஒரு 3 மாதம் ஆயிருமாம்மா? 6 மாதம் ஆயிரும். இங்கே 6 மாதம் ஆயிருமா? ஓ, கீழே தண்ணி பாய்க்கிறாங்க, அதனால 3 மாசம் விளைஞ்சிருக்கு. ஆமாம்மா. இந்த மழை பார்த்து மழை வந்தால் தான் எல்லாமே. ஓ, இது இப்படியே நேராக போனால் அந்த ஆகாய கங்கை போகுமாம்மா? ஆகாய கங்கை நீர் ஃபால்ஸா இப்படியே போகணும்? இல்லை, ரோட்டில் சொல்கிறேன். ரோட்டில் சொன்னேன், இங்கே இல்லை. இது ஃபுல்லாக இன்றைக்கி முடிச்சிருவீங்களாம்மா? நாளைக்கு இருக்கும். பரவாயில்ல, நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. நெல் விவசாயம் இங்கே ஃபுல்லாமே. நம்ம மிளகு பார்த்தோம்ல, கீழே வந்து இப்போ நாற்று நட்டுட்ருக்குறாங்க. அவங்களாம் நட்டுட்ருக்குறாங்க. 6 மாதம் ஆகுமா கீழே இருக்கிறத விட? இங்கே மேலே வந்து 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல் தொடர்ந்து தண்ணி விடணுமே, தண்ணி இருக்குமாம்மா? ஒவ்வொரு டைம் இருக்கும். மழை வராட்டி இருக்கு. நீங்களே இதை அறுவடை பண்ணி இங்கே கீழே விற்றுருவீங்களாம்மா? வீட்டுக்கு தான், சொந்தத்துக்கு தான். இப்போ இது ஏறு ஓட்டுனீங்களா? அப்பயே உழவு ஓட்டியாச்சு. சமாதானப்படுத்திருப்பீங்க. பரம்பு மட்டும் அடிச்சு 6 மாதம் கழிச்சு நீங்களே இது பண்ணிக்கிறீங்க. இது ஃபுல்லாக தெரியுதா? ஃபுல்லாக நட்டுருக்குறாங்க. இங்கிட்ட ஃபுல்லாக பாருங்களேன். அந்த பக்கம் ஃபுல்லாமே காப்பி தோட்டமாம்மா? மிளகு தோட்டம், காப்பி தோட்டம். இப்போ தான் மிளகு தான் பார்த்துட்டு வந்தோம். இந்த மிளகுலாம் எப்போ எடுப்பீங்க? 1 மந்த்துக்குள்ளே எடுத்துருவீங்க. இது மாசி பங்குனி. நான் மெல்ல தான் நடுவேன். நான் இப்போ தான் நட்டேன்.
3 மாதம் ஆச்சு, அது இந்த அறுவடைக்கு போயிடுச்சு. கரெக்டாக நடுங்க. அப்படி நடக்கூடாது நீங்கள். ஆ இப்படி இங்கே பாருங்க. ஆ இப்படி கையை பிடிச்சிக்கணும். இப்படி நெடி பயிர் விரிஞ்சு பயிர் விரிஞ்சிட்டு போகுது இல்லைங்களா? மொத்தமாக வருது, அப்படியே பிடிச்சிக்குவா? இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுவும் 2ஆக பிரிக்கணும். இது 2ஆக பிரிக்கவா? நிறையா இருக்கு இல்லைங்களா பயிர்? ஆமாம். அப்படி நடுங்க. கையை இப்படி வச்சுக்கணும். நம்ம கை இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அது இப்படி. ஓ இப்படி உள்ளுக்குள்ளே. ஆமாம். சரி சரி, இப்போ பாருங்கள் அஷ்டனா. ரொம்ப மேலே வைக்காதீங்க, தண்ணி வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, நல்லா உள்ள தள்ளி வைக்கவா? சேர்த்துக்குள்ளே பதிச்சு வைக்கணும். அந்த பயிர் உள்ள இது பண்ணணும். நாளைக்கு பார்க்கலாம். செல்லுங்க எல்லாம் பார்த்துக்காக்கா. எல்லாம் பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் போய் அங்கிருந்து எப்படியே சொல்லிக்கங்க. நீங்கள் தான் பரம் படிப்பீங்களா? நீங்கள் பரம் படிச்சிருவீங்க, அம்மாங்கெல்லாம் வந்து நட்டுருவாங்க. மொத்தம் எத்தனை நாளில் பண்ணுவீங்க? எத்தனை நாளுங்களா? அதாவது நெல் வந்து அறுவடை ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகும். இது 6 மாதம் ஆயிரும். ஆ கீழே கிளைமேட்டுக்கு 3 மாதம். அது கீழே 3 மாதம், இங்கே 6 மாதம் ஆயிரும். இங்கே 6 மாதம். கிளைமேட் அந்த மாதிரி கொல்லிமலை. கிளைமேட் அந்த ரெண்டாவது கிணறுல எல்லாமே இயற்கை தானே. ஆமாம், இல்லை இயற்கையாக வர தண்ணி தான். இயற்கையாக வர்றதான், கிணறெல்லாம் கிணறு எதுவுமே கிடையாது. ஊற்று பாசனம் தான். ஓ நான் வந்து இப்படி இந்த அங்கே மலையிலிருந்து வர்றது தான், அது மட்டும்தான். அந்த கட்டை இருக்கு, அதான் அந்த சமப்படுத்துறது. ஓ இவ்வளோ பெருசாக இருக்கு. இப்போ அங்கே முடிச்ச இடத்து இங்கே தான் வருவாங்களா? இங்கே தான் வருவாங்க. அதை பூரா தள்ளி நாங்கள் தள்ளி கொடுத்து தான் வருவாங்க. இந்த கொத்திட்டு அப்புறம் தள்ளுவோம். நான் இது மாட்டில் சமப்படுத்துவீங்கன்னு நினச்சேன். அது முன்ன இருந்துச்சுன்னா மாடுலாம் இப்போல்லாம் மாடு அதிகம் இல்லை, நாட்டு மாடு. இப்போ பால் மாடு மட்டும்தான் வச்சுருக்காங்க. அப்படியா? முன்னாடியெல்லாம் மாட்டில் உழவு ஓட்டி சமப்படுத்துவாங்க. ஆமாம், இப்போல்லாம் அப்படி இல்லை. எல்லாம் வயல் வண்டி. ஓ ரெண்டாவது முன்ன வந்து மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இருந்துச்சு நல்லா. இப்போல்லாம் விவசாயம் பண்ணாமல் மிளகு காப்பி வைக்கும், மாடு மேய்க்கிறதுக்கு இடம் அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ வீட்டு செலவுக்கு மட்டும் அந்த பால் மாடு மட்டும் வச்சுருக்காங்க. ஓ அதனால் வந்து இப்போ மிளகு பார்த்தீங்கன்னா அது 300 400 இருக்குதுங்களா? ஆமாங்க. அதனால் அது அப்படின்னு சொல்லிட்டு வருமானம் அது மட்டும்தாங்க மழையில் ஒரு எல்லாமே ஒரு தேவையான பணம் வசதிக்கு அது மட்டும்தான். ஓ அதை விட்டு அங்கே அந்தளவுக்கு ஒன்றும் வேறு பிஸ்னஸும் எதுவுமே மிளகு காப்பி தான். இது ரெண்டும் தான். அது வயலில் இது மாதிரி மரவள்ளி கிழங்கெல்லாம் அவ்வளோவும் இல்லை. ஒரு சில இடத்துல இருக்குது மரவள்ளி கிழங்கு. இங்கே வந்து மிளகு தான் இருக்குது. சாப்பாடு போடுவீங்கல்ல? போடலாம் தம்பி, போடாமல் என்ன பண்ணுறோம்? வீட்டுக்குன்னு ஒரு முறை வந்துட்டு போட வேண்டியதான். மேடம் நான் பார்த்து வர வழியும் நிறைய நானும் இந்த ஊடலை பாதையில் போச்சு, பார்த்து நிறைய குடிச்சிட்டு பாட்டிலாக போட்டு வச்சுருந்தாங்க. அதான் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கீழத்துக்காரங்க தாங்க அப்படி பண்ணுறாங்க. அதான் அதான் கீழே இருந்து வராங்க, அப்புறம் குடிச்சிட்டு பாட்டில் ரோட்டில் கூட அதை தான் சொன்னேன். வர்றவங்க இதெல்லாம் அப்படி பண்ணிட்டு அதை சொல்லியிருந்தேன், யார் இந்த மாதிரிலாம் வந்தால் பண்ணாதீங்க அப்படின்னு. நாங்கள் எங்கங்க நைட்டு போய் தூங்காமல் இருக்க முடியுமா தம்பி? ஆமாம், அவங்க எவ்வளோ நேரம் டூரிஸ்ட்காரங்க வராங்களா? அதான் அவங்களுக்கு தான் அவங்க அப்படி பண்ணிட்டு போயிடறாங்க. அப்புறம் காலேஜ் பசங்க நிறைய பேர் வராங்க. ஆமாம், இப்போ நிறைய பேர் கற்றுக்கிட்டே வந்துட்டே இருந்தாங்க. வராங்க, அவங்கள ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்களே. பாப்பா தூங்க வச்சுட்டு அங்கே விவசாயம் பண்ணுறீங்க? ஆமாங்க, அப்புறம் தூங்க வச்சுட்டு தம்பி அப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே வா முடியா போய் புச்சிக்கு புச்சிக்கு. பாப்பா பேர் என்ன?
பேர் தபஸ்ரீ. 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 ஒய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இப்போ தானே தூங்கி எந்திரிச்சிருக்குது. அப்படி ஹாய் சொல்லாது. தூக்க கலக்கத்தில் இருக்கும். பார்க்குது யார் இவங்க புதுசாக இருக்காங்க அப்படின்னு. இங்கே மேலே கொல்லிமலையில் நெல் விவசாயம் வந்து பண்ணுறாங்க. நான் வந்து மிளகு காஃபி இது மட்டும்தான் இங்கே ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நெல் விவசாயமும் வந்து பண்ணுறாங்க. கீழே இருக்கிற மாதிரி இல்லை, இங்கே 5020 பண்ணுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. கீழே இருக்கிற மாதிரி 3 மாதத்தில் பண்ண முடியாது, 6 மாதம் ஆகும். ஏன்னா இது எல்லாம் ஃபுல்லாக வானம் பார்த்த பூமி, மழையை நம்பி இல்லை, அதுலேருந்து வர்ற இந்த ஓட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்பி தான் இவங்க விவசாயம் முழுக்கவே இருக்குது. அவங்க வியாபாரத்துக்குலாம் பண்ணுறதில்ல, அவங்க வந்து விவசாயம் பண்ணி அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மழையை மட்டுமே அவங்க நம்பி இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான விஷயம். ஒரு கலப்படம் இல்லாமல் சுத்தமான சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது.